சீனியர் பட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கடந்த 2-3 நாளா மிகப்பெரிய விஷயம் ஒன்று காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆயிப்போன நேரத்தில், அதாவது நம்ம த்ரிஷா பத்தி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நிர்வாகி வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தாங்க மிகப்பெரிய பிரளயமா வெடிச்சு அது வந்து ஏகப்பட்ட விமர்சனங்களை கொண்டு வந்துட்டு இருந்த நேரத்தில் அதை எல்லாத்தையும் நானே லாட்டிமோ வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த நடிகை த்ரிஷா அதோட நிறுத்தாம அவர் மேல ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி அதில் ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ்லாம் வச்சிருந்து இது எல்லாம் தமிழ்நாடு முழுசா தெரிஞ்ச இந்த நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசிகர்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க, அது என்னங்க அது அவர் சொல்லி ரொம்ப நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் 24 மணி நேரம் கழிச்சு தான் த்ரிஷா இந்த விஷயத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணாங்க. அப்ப ஏன் அவங்க இவ்வளவு நேரம் மௌனமா இருந்தாங்க, அவங்க என்ன இதையும் பத்தி ஆலோசிச்சுட்டு இருந்தாங்களா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில ஏகப்பட்ட ஒரு குழப்பமும் இருந்தது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற அந்த பொண்ணு இடையில ஒரு பட வெற்றி விழால வந்து நம்ம நடிகர் மன்சூர் அலிகான் வம்பிழுக்க அதுக்கு கோர்ட் வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்க வச்சே தீர்வுன்னு சொல்லி சொன்னதை செஞ்சு காட்டி சாதிச்ச நம்ம த்ரிஷா விலங்குகள் மேல ரொம்ப ஒரு ஆர்வம் கொண்ட ஒருத்தருங்க. அப்படி இருக்கிற அந்த நேரத்துல இவரையும் உள்ள ரியாக்ட் பண்ணல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டது நம்ம ரசிகர்களுக்கு இப்போ ஒரு சின்ன கண்டென்ட் அங்க நடந்தது என்ன விஷயங்கிறது நம்ம சொல்ல வர. இதுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, நம்ம மணிரத்னம் தாங்க. அட மணிரத்னத்துக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னாங்க நீங்க கேட்க வரீங்க. வேற ஒண்ணும் இல்ல, தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து வெளிநாட்டுல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நம்ம மணிரத்னம் வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டாராம், ஷூட்டிங் நடக்கும் போது யாரும் உங்களோட மொபைல் போனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம த்ரிஷா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட மொபைலை தனியா வச்சுக்கிட்டாங்க. இதனால இங்க தமிழ்நாட்டுல என்ன செய்தி வளம் வந்துகிட்டு இருக்கு, என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவங்க காதுக்கு போவதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தளத்துல வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது சிக்னல் வந்து நீங்க எல்லாரும் மொபைலை வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நம்ம மணிரத்னம் வந்து சிக்னல் கொடுக்காததுனால என்ன பண்ணுது ஏது பண்ணுது தெரியாம தமிழ்நாடே முடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நம்ம த்ரிஷாக்கு ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தி விட்டுச்சாங்க இந்த சம்பவம்.